நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். மீட்ல போட்டுருங்க. ஆமா, சமரசவேதமாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே, மெய்வழி நாம நன்னாகமே, மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம். மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூலமந்திர நிரூபிக மகான்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. எல்லோருக்கும் இந்த கற்பகத்தரு கதிவிராட் கதி சஞ்சீவி ஜீவ கற்பகத்தருவென்னும் விருட்சமானது இவ்வுலகெங்கும் எட்டி படருவதற்கென்று ஒரு குழந்தை வடிவெடுத்து நிற்பதானதுன்னு ஆதிமான்மயத்துல நம்ம தெய்வம் கொடுக்குறாங்க. அதாவது அதுல இந்த புகச்சமய ஜகத சத்துவ சத்து கணாமிய காப்பேடு கடாவு வைப்பாகிய 107 நீளபதிப்பும் அதுல அந்த பகுதி வரும். அந்த ஜீவ கற்பகத்தரு அப்படிங்கிறது அந்த நாமத்தை அங்க குறிப்பிடுவாங்க. அது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம தெய்வம்தான். புட்பகந்தி கற்பகமாம் தருவிதனை கண்டாயோடா கண் காணா விட்டாக்கால் என நீ கேள் சொற்பமென்று இதனை எண்ணி பேசிடாதே சுருதி முடிவான பொருள் துலங்கும் தானே. தானே துலங்கணும் அப்படிங்கிறதுன்றது எப்படின்னா, வேதத்தோட நாம பழகணும். தெய்வத்தை நம்ம பழகி வச்சுக்கிட்டால் ஒழிய அவங்க அருள் இல்லாம இது துலங்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையிலே இந்த கற்பகத்தரு விருட்சமா இருக்கிறத சாலை வித்வக்கனி அக்கா தான் வித்தாவை அதை ஆரம்பிச்சிருக்காங்க. வித்து நாயகம் காரணம். அதுக்கு ஒரு கருவியா இவங்க இருந்து இதை ஆரம்பிச்சு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அது வசந்தமா இருக்கு. பொதுவா உலகத்துல வசந்த காலம் அப்படின்னு எதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல காலங்களை பிரிக்கணும். இப்ப காலம்ங்கிறது என்னன்னா 24 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருடத்துக்கு 12 மாசம். இந்த 12 மாசத்தை 3 மாசமா பிரிக்கிறாங்க. என்ன? இலையுதிர் காலம். பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி எல்லா ஊர்லயும் மரங்கள் இருக்கு, பச்சை பச்சுன்னு இருக்கும். அந்த டைமிங் வரும்போது எல்லாமே பழுத்து கொட்டி போய் ஒரே மொட்டை மரமா இருக்கும்.
ஆனா அந்த மரத்துல இலைகள் தான் இருக்காத தவிர அது உள்ள உயிர் இருக்கும். அந்த குறிப்பிட்ட பருவம் இலையுதிர் காலம் மாறின உடனே இளவேநீர் காலம் வரும். அந்த இளவேநீர் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த பட்டுப்போன மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குருத்தடிக்கும். சின்ன 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 இலைகள் அது என்ன சொல்றது, கொழுந்து அதுல உற்பவம் ஆகும். அது கொஞ்ச நாள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த செம்மண் கலர்ல இருக்கும். அது என்ன சொல்றது அப்படின்னா அந்த லைட் ப்ரௌன் கலர்லயே கொஞ்சம் லைட் கலரா இருக்கும். அது மாதிரி இலை வரும். இதுதானா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள்ல பார்த்தா அது பச்சையா மாறிடும். அப்புறமா செழிப்பா இருக்கும். அது முடிஞ்ச உடனே இலையுதிர் காலம், இளவேநீர் காலம், அதுக்கப்புறம் வசந்த காலம். அந்த வசந்த காலத்துல முதிர்வேணி காலம் ஒன்று வரும். இளவேநீர் காலம், முதிர்வேநீர் காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம். இது 4ஆ பிரிக்கிறாங்க. அப்ப அந்த வசந்த காலத்துல பார்க்கும் பொழுது எல்லாமே கிடைக்குங்க. சகல விதமான பழங்கள். இந்த இறைவனானவன் இந்த மனுக்காக வேண்டி படைக்கப்பட்ட அத்தனை பொருளுமே அந்த நாள்ல கிடைக்கும். பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஹில்ஸ் ஏரியால பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். மலர் கண்காட்சி வைப்பான், பழ கண்காட்சி வைப்பான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்காட்சி. இந்த கண்ணுக்கு ரம்மியத்தை கொடுக்குது. ஆனா அது நிரந்தரமா? அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த நேரத்துக்கு பார்த்து கழிக்குது. அப்புறம் கொஞ்சம் அந்த காட்சி மாறணும்னா இன்னொரு காட்சி வந்தோம்னா இதை மறந்துட்டு இன்னொன்னுல போய் லைக்குது. இப்ப எதனால அப்படின்னா இந்த மனிதனுடைய நினைவு ஓயா மாறின்னுவாங்க. தெய்வம் ஓயா மாறியரே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அது நிலைக்கணுங்கிறதுக்கு என்ன வேணும்னா வசந்த காலம் வரணும். அந்த வசந்த காலம் என்ன செய்யுது அப்படிங்கிறத நாம சிறிது பார்ப்போம். திருஞான குறள் வாக்கியம், அதாவது 43வது வாக்கியம். அதுல தெய்வம் இந்த வசந்த காலமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசுறாங்க. பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். உலகத்தில் சில பாசாண்டியர்கள் ஆனந்தா என்றும் ஆனந்தாவென்றும் பரமாச்சாரியர் என்றும் யோகீஸ்வரர் என்றும் பெயர் வைத்துக் கொண்டு திரிகிறார்கள். அந்த வேடதாரிகள் அனைவரும் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதை தவிர வேறு என்ன செய்கிறார்கள்? வேற என்ன தெரியும் அவங்களுக்கு? தெய்வம் உள்நாடால பேசும்போது உத்தரவு பண்ணுவாங்க. சாமி சாமி என்னுவான், காவி உடைய போட்டுக்கிட்டு ஒரு கமண்டலத்தையும் யோகதண்டையும் கையில வச்சுக்கிட்டு தாடியும் சடை வளர்த்து காயாசம் உண்டு வேடிக்கையினாலே இந்த ஞானம் தேடி வருமோன்னு பாட்டுல பாடுவாங்க. அப்போ அவனுக்கு எங்கடா முக்தினா உன்னுடைய மடியில தான் முக்தி. நீ வச்சிருக்கிற பணம் தான் அவனுக்கு முக்தி. நான் உனக்காக வேண்டி நான் சிபாரிசு பண்றேன்னு பணத்தை வாங்கிட்டு போயிடுவான். அது மாதிரி 12 குருமாரிடம் நான் ஏமாந்தேன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. 12, ஒருத்தர் 2 பேர் இல்ல, 12 பேர்கிட்ட நான் போய் ஏமாந்தேன். ஈராறு குருமார் இடமுறைதானேன், யானும் அறியேன் அவர்களும் அறியார். யானினை உணர்ந்த பின் அமர்ந்த செயலை நான் சொல்லுவேன். அவன் எப்படி ஏமாத்தினாங்கிறத அந்த குட்டை நான் வெளியாக்குவேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. இன்னொரு இடத்துல
இந்த காவி உடை அணிஞ்சவன் நம்ம தலப்பாவை பார்த்தா ஓடி போயிடும், ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மெய்வழி மக்கள் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்ப இந்த வேடம் எதுக்கு அப்படின்னா மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படிங்கிறத இந்த வாக்கியத்துல மின்னி காமிக்கிறாங்க. உலகத்தில் சில பாசாண்டிகள் ஆனந்தா என்றும் பரமாச்சாரியர் என்றும் யோகீஸ்வரர் என்றும் பெயர் வைத்துக் கொண்டு திரிகிறார்கள். அந்த வேடதாரிகள் அனைவரும் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதை தவிர வேறு என்ன செய்கிறார்கள்? மனித தேகமாகிய இந்த கட்டிடத்தில் உள்ள ஒரு நரம்பு என்ன காரியத்திற்கு இருக்கிறது, அது என்ன வேலை செய்கிறது என்று அவங்களுக்கு தெரியுமா? இதை ஏற்கனவே மதுரை சபையில பேசியிருக்கோம். அப்போ நம்ம பனையூர் பஞ்சாட்சரம் வரார் இல்லைங்களா, அவருடைய தந்தையார், சாலை பஞ்சாட்சரத்துடைய தந்தையார் மெய்வழி நிஜவாச அனந்தர் அவருடைய நாமம். பனையூர்ல அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ அவர் பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, அவங்களோட குடும்ப பிரச்சனையில, நிலப்பிரச்சனையில அவருடைய கையை வெட்டிட்டாங்க. யாருடைய கையை? நிஜவாச ஆனந்தருடைய கை வெட்டுப்பட்டுடுச்சு. அப்ப இருந்த மருத்துவ இதுல ஏதோ பார்த்து கையை ஒட்ட வச்சு இயக்கம் இல்லாம இருந்தது. ஆனா தெய்வத்தை சந்திக்கிறதுக்கு அவர் வரல, தரிசனம் பண்றதுக்கு வராமலே அப்படியே இருந்துட்டார். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் வராமலே இருந்துட்டார். மெய்வழி பஞ்சாட்சர ஆனந்தர்னு அந்த ஊர்ல இன்னொருத்தர் இருந்தார். ஒரு தாத்தா குள்ளமா இருப்பார், ஜிப்பா போட்டுக்கிட்டு. அவரு தரிசனிக்கு வர்றாரு தெய்வத்துக்கிட்ட. அப்போ தெய்வம் அவர்கிட்ட பேசுறாங்க. ஏன்னா அந்த நிஜவாச ஆனந்தர் எங்க ஆலய காணோம், வரவே இல்லை, நீ போயிட்டு தெய்வம் உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணி அனுப்புறாங்க. இவரும் தெய்வம் உத்தரவு, சரி உத்தரவு தெய்வமே அப்படின்னு சொல்லி ஊருக்கு உத்தரவு கட்டிட்டு போயிட்டு அங்க என்ன செய்யறாரு, அவரை போய் சந்திச்சு, இந்த மாதிரி நான் சாலைக்கு போயிருந்தேன், ஆண்டவங்க தரிசனம் பண்ணேன், ஆண்டவங்க நிஜவாசனை வர சொல்லுன்னு சொன்னாங்க, என்னை தரிசனம் பார்த்து சொல்லு என்ன அப்படின்னு உத்தரவு பண்ணி வச்சாங்க. அப்போ அவர் அந்த 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 தெய்வம் நம்மளை வர சொன்னாங்கன்னு சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளை வர சொல்றதா வச்சுக்குவோம், தெய்வமே கூப்பிட்டாங்களா அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இல்ல. அந்த படிக்கு அவருக்கு ஆச்சரியமா கேட்கிற, தெய்வம் என்ன வர சொன்னாங்களா? ஆமாங்க, உங்களை வர சொன்னாங்க. அப்பதான் அவரு சாலைக்கே நம்ம போகலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பதான் அவருக்கு வருது. ஏன்னா இந்த நிகழ்வுலாம் நடந்த ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இதுக்குன்னு போலீஸ் கேஸில் போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நிதானமா இருக்கும்போது தெய்வம் வர சொல்றாங்க. அவருக்கு இந்த ஒரு கை செயல் இல்லாமலே இருக்கு, கையெல்லாம் மடக்க முடியாது, வெட்டுப்பட்டதுனால. அப்ப தரிசனிக்கு வராரு. தரிசனிக்கு தாம்பாளத்தை தீர்த்தமெல்லாம் போட்டுட்டு தரிசனிக்கு தாம்பாளம் வைக்கிறார் திருவடியில. தெய்வம் என்னடா நிஜவாசான்னு இப்படின்னு தொடுறாங்க. அவங்களுடைய அந்த வெட்டுப்பட்ட கை இருக்குல்ல, அதை இப்படின்னு தொடுறாங்க. அவருக்கு சுரியல்னு அடிச்ச மாதிரி இருந்தது, ஷாக். அப்புறம் தோத்திரம் படிச்சு அமுது வாங்குறாரு. அமுது வாங்கும்போது இந்த கை மடங்குது. எந்த கை மடங்காம அப்படியே இருந்ததோ அந்த கையை தெய்வம் கொடுத்து அமுது வாங்குது. அவருக்கு அப்பதான் நினைவுல படுது. அது வரைக்கும் தெரியல, அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்புறம் அழுகுறாரு. அப்ப இது என்ன அப்படின்னா, இந்த வாக்கியத்துல அதை குறிப்பிடுறாங்க. மனித தேகமாகிய இந்த கட்டிடத்தில் உள்ள ஒரு நரம்பு என்ன காரியத்திற்கு இருக்கிறது, அது என்ன வேலை செய்கிறது என்று அவன்களுக்கு தெரியுமா? அதற்கு உயிர்ப்பு எந்த எல்லையில் இருந்து உண்டாகிறது? அப்ப அந்த உயிர்ப்பு, உயிரற்று இருந்த அந்த நரம்ப
தூண்டி விட்டுட்டாங்க. அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு உயிர்ப்பு எந்த எல்லையிலிருந்து உண்டாகிறது, அதன் அசைவு எந்த சுவிட்சை தட்டினதும் ஏற்படுகிறது என்று தெரியுமா? அப்ப நம்மோட தேகத்துல தேகாதி அந்தமும் அந்த பரமாணு பரவி கிடக்குது. அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருள் கொடுத்துட்டு இருக்கு. அந்த அருள் வடிவான நம்ம தெய்வம் அவங்களுக்கு தெரியும் இல்லை எந்த நரம்ப சுவிட்ச் தட்டினா அது வேலை செய்யும்னு. அத செயல்லையே நடத்தி காமிச்சாங்க. இது மாதிரி அற்புதங்கள் நிறைய பண்ணாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா என்னை வைத்தியம் ஆக்கி விட்டுருவானுங்க, அப்புறம் என் வேலையை நான் பார்க்க முடியாதுன்னு இனிமேல் யாரும் வராதிங்கன்ட்டாங்க. ஆனா இவருக்கு அவங்களா விருப்பப்பட்டு செஞ்சாங்க. அப்போ எந்த சுவிட்சை தட்டினதும் ஏற்படுகிறது என்று தெரியுமா? இப்படி தேகாதி அந்தமும் உள்ள ஒவ்வொரு அணுக்கோடிகளின் வல்லபத்தையும் அறிந்து பழகி அவற்றை நித்தியத்தின் பால் திருப்பி வைத்து அளக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அல்லவா பாரவான்கள். பாரவான்களுக்கே அந்த சக்தி இருக்குது அப்படின்னா அந்த மெஞ்ஞான பாரவான்களை அனுப்பிய அந்த பாரவான்களுடைய தந்தையாகிய நம்ம தெய்வத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். அந்த வல்லபத்தை நம்மளால அளக்க முடியுமா அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும். ஆனா தெய்வம் தனக்கு அது இருக்குதுன்னு சொல்லிக்காம மறைமுகமா சொல்றாங்க. இப்படி இத்தேகாதி அந்தமும் உள்ள ஒவ்வொரு அணுக்கோடிகளின் வல்லபத்தையும் அறிந்து பழகி, எல்லாமே எப்படி இருக்கு, அந்த அணுக்கோடிகள் யாருன்னு எல்லாமே என்னன்னா அனித்தியத்தில தான் இருக்குது, நித்தியத்துக்கு ஆகல. அததான் என்ன பண்றாங்கன்னா பழகுறாங்க. யார்கிட்ட பழகுறாங்க? நம்மளோட பழகுறாங்க. மெய்வழி கமலகாந்தானந்தர் அவருடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தா எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் மெய்வழிக்கு வந்திருக்கிறார். அப்போ அப்படி நிலை நிக்க வச்சது எது அப்படின்னு சொன்னா அவங்களோட வாக்கு. நம்மளோட உறவாடினாங்க. பேயோடு ஆடும் பெருமான். நம்ம எண்ணங்கள்ல பேயா இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா பயில் பண்ணி, ஆதிமான்மியத்தில் குறிப்பிடுவாங்க, ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது, அதற்குண்டான கருவிகள் அகப்புற கருவிகளை வைத்து படைத்து, அப்படி இருந்தும் கூட நம்ம அங்க போல. அப்படி இருந்தும் வம்படி பண்ணி அவங்க தான் அழைச்சாங்க. அனைத்து பயில் பண்ணி அழைத்து அனைத்து கூட்டி பேசி ஆட்படுத்தி வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை பதித்து மனித மேம்பாட்டினை தூண்டி, அப்புறம் யமபடரின் அச்சத்தினை கிளப்பி, இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா பேசி பழகி ஒவ்வொரு அணுக்கோடிகளின் வல்லபத்தையும் அறிந்து பழகி அவற்றை நித்தியத்தின் பால் திருப்பி வைத்து ஆளக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அல்லவா பாரவான்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு இந்த கற்பகத்தரு இந்த சபையில உட்கார்ந்து நம்மளால பேச முடியுமா? கேட்க வந்திருக்க முடியுமா? இது நம்ம நினைவுக்கு தான் எட்டுமா? இது போல நாம சிந்திச்சு பார்த்தோம்னா தான் நாம எப்பேற்பட்ட வசந்த காலத்துல நாம சிக்கி இருக்கிறோம்ன்றது புரியும். சர்வேஸ்வரனின் பள்ளிக்கூடத்தில் படித்து தேர்ந்து தேவசன்னதம் பெற்றல்லவா அதை அவர்கள் அறிய வேண்டி இருக்கிறது. வேடம் போட்டதால் ஞானம் தானே தேடி வந்து விடுமோ? ஊனப்பிறப்பிலே பிறந்து ஊன தேகத்திலேயே இருப்பவனுக்கு
எந்த காலத்தில் மெஞ்ஞானம் வரப்போகிறது? ஒரு காலம் வரப்போவதில்லை. ஆனா அப்படி போக இருந்த நம்மை எப்படி அந்த நாள்ல சுந்தரமூர்த்தி நாயனாரை தடுத்து ஆட்கொண்டாரோ, சுற்றமென்னும் அழப்போகா வகையில் தடுத்து ஆட்கொண்டாங்க. ஒரு ஊரே இருக்கு, தடுத்தாட்கொண்டூர்னு ஒரு ஊர் இருக்கு, திருவண்ணநல்லூர் பக்கத்துல. அது போல நம்மளை எல்லாமே தெய்வம் என்ன பண்ணாங்கன்னா தடுத்து ஆட்கொண்டாங்க. நீ சாக பிறந்தவன் அல்ல, என்னாலும் தங்கும் தலமாகிய இறைவனுடைய திருவடியில் இருந்தவன். மீண்டும் அந்த இறைவனுடைய திருவடியை போய் நீ சார வேண்டும், சேர வேண்டும். அதற்கு வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற நான் அந்த வழியை கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய வழி மெய்வழி. வழிவழி என்பார் வழிவேறில்லை, மெய்வழி ஒன்றே, வாழி இவ்வழியே. இந்த வழிக்கு வந்தா வாழலாம். எந்த வாழ்வு? சொர்க்கபதி வாழ்வு, பரமபத வாழ்வு. அப்ப அதுல சர்வேஸ்வரனின் பள்ளிக்கூடத்தில் படித்து தேர்ந்து தேவசன்னதம் பெற்றல்லவா அதை அவர்கள் அறிய வேண்டியிருக்கிறது. வேடம் போற்றதால் ஞானம் தானே தேடி வந்து விடுமோ? ஊனப்பிறப்பிலே பிறந்து ஊனதேகத்திலேயே இருப்பவனுக்கு எந்த காலத்திலாவது எந்த காலத்தில் விஞ்ஞானம் வரப்போகிறது? ஒரு காலம் வரப்போவதில்லை. ஆனா இழுத்து பிடிச்சி திணிச்சாங்க, கட்டாயப்படுத்தி. எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தை தேக வளர்ச்சி அடைய வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்ற நோக்கிலே அந்த அமுதை, அதாவது இக உணவு, கஷ்டப்பட்டு வேடிக்கை காமிச்சு தெரியாத வண்ணம் ஊட்டி வளர்க்குறாங்க. எல்லா தாய்மார்களும் அப்படிதான். அப்ப சாதாரணமா இந்த தூலத்தளவுல இந்த காமப்பிறப்புல பெற்றெடுத்த குழந்தை பேர்ல ஒரு தாய் அவ்வளவு அக்கறை வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா, தந்தையினுடைய சுக்லாம்பர நாட்டிலிருந்து தாயினுடைய சுருணிதப்பை கொண்டு போய் வச்சு அந்த ஒரு வழி கருவறையில நம்மளோடவே கூடவே இருந்து நம்மளை உருவாக்கி அந்த மும்மல கணவாயினுடைய துயரையும் கடத்தி இந்த மனிதன் அப்படிங்கிற பிறப்புக்கு ஆக்கிற சர்வேஸ்வரனாகிய நம்ம தெய்வத்துக்கு நம்ம மேல எவ்வளோ அக்கறை வரும் இருக்கும் அப்படின்னு நம்மளால சீர்தூக்கி பார்க்க முடியாது. அப்படி சீர்தூக்கி பார்த்தோம்னு சொன்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது, சதா குரு தியானத்தில் இருக்கணும். வேற நினைவு ஓடாது, அதுதான் உண்மை. ஆனா நமக்கு எப்படி இருக்குன்னா, இங்க பேசும்போதே இன்னொரு எண்ணம் குறுக்கிடும், கேட்கும் போதே இன்னொரு எண்ணம் குறுக்கிடும். அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் குறிப்பிடாத வண்ணம் ஒரு முனை கூறுல இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இப்படி ஒரு மணி நேரமாச்சும் நாம கலந்து பேசி அந்த ஒரு மணி நேரத்துக்குண்டான வரவு பல கோடி கால வரவு. அது யாரும் அறிய மாட்டாங்க. உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இது தெய்வம் நமக்கு எப்படி இதெல்லாம் படி அளப்பாங்க, எந்த வகையில இதை நமக்கு கொடுப்பாங்கங்கிறத உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அப்போ ஊனப்பிறப்பிலே பிறந்து ஊனதேகத்திலேயே இருப்பவனுக்கு எந்த காலத்தில் மெஞ்ஞானம் வரப்போகிறது? ஒரு காலம் வரப்போவதில்லை. நீ இங்கு தேவப்பிறப்பில் பிறந்த உடனேயே உன் ஈன புலால் உடம்பு நீக்கப்பட்டு நித்திய சைவ உடலில் ஆக்கப் பெறுகிறாய். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னமோ சொல்றாங்களே, ஈன உடம்புங்கிறாங்க, புலால் உடம்புங்கிறாங்க, அப்புறம் பார்த்தா நித்திய சைவ உடல்ங்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதா? முன்னாடி அனந்தர்கள்
தெய்வத்தினுடைய நேரடி சிஷ்யர்களாக ஆனாங்க. அவங்களுக்கும் கூட தெய்வம் இதே செயலை தான் செஞ்சாங்க. இந்த தேவ பிறப்பில் பிறந்த உடனே கொஞ்சம் முன்னாடி கூட பேசினேன், இருந்ததனை இருந்ததன் படியே இருந்து அனுபவிக்க வச்சாங்க. இன்னைக்கு நமக்கும் அதே தான், எதுவுமே மாறல. உருவத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இல்லையே. அதே தேகம், அதே கண்ணு, அதே காது, அதே மூக்கு, அதே வாய். ஆனா மாத்திட்டேங்கிறாங்க தெய்வம். ஆதிமான்மயத்தில் நான் எல்லாத்தையும் மாத்திட்டேன்ப்பா. நீ நினைச்சிட்டு இருக்க உன்னுடைய தந்தை கிட்ட இருந்து தாய்கிட்ட வந்து தாயினுடைய கருவறையில் குடியிருந்து பிறந்து வந்து பாரு, அந்த ஆவி உனக்குள்ள இருக்குதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. அது அல்ல, அது போயிடுச்சு அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு வந்து அறிவிக்கிறாங்க. செய்தலை செவிக்கண் வாயும் தீங்குண பேழையெங்கும் கைதலை மலர்கை வைத்து களைந்தெடு தெரிந்தாங்காங்கு வைத்தனர் புதிதாய் எங்கும். புதுசா இருக்கணும்னாக்கா வேற வேற மாதிரில இருக்கணும், அதே மாதிரி தானே இருக்குது. ஆனா தெய்வம் உத்தரவு பண்றது என்னன்னா, வைத்தனர் புதிதாய் எங்கும் வலிமைகள் குமுறி நிற்க மெய்த்திறன் வாரி பின்னும் வான்முக தெத்தினாரே. அப்போ நம்ம வாசம் செஞ்சிட்டு இருக்கிற இந்த உலகத்தை விட்டு அவங்களுடைய சொந்த உலகமாகிய விண்ணுலகுக்கு நம்மளை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப அந்த விண்ணுலகுக்கு போறதுக்கு இந்த தேகத்துல முடியாது. நேற்று கூட பேசுவோம், விண்ணவனாலே தேகபந்தமும் விடுபட்டோடும் துறவரம். அந்த விதியும் மதியும் என்னன்னா விண்ணும் மண்ணும்னு தெரிஞ்சுக்கோ. விதிங்கிறது மண்ணு, உன்னுடைய உடல். மதிங்கிறது விண்ணு, ஆசான். ஆசானுடைய அருட்பார்வை உன் மீது பட்டுடுச்சுன்னு சொன்னா நீயும் விண்ணுலகம் ஏகுவாய் அப்படிங்கிற தத்துவத்தை அந்த பாடல்ல தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அதை தான் இங்க வந்து நீ இங்கு வந்து தேவப்பிறப்பில் பிறந்த உடனேயே உன் ஈன புலால் உடம்பு நீக்கப்பட்டு அது பட்டு போச்சு, நித்திய சைவ உடலில் ஆக்கப் பெறுகிறாய். ஒருவன் இங்கு வந்து பெற்ற அந்த அதிமகோன்னத வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாகில் அவன் யமனனுகா வெற்றி மேடு ஏறியே தீர்வான். அப்ப நாமெல்லாம் அந்த வெற்றி மேடு ஏறணும்னா என்ன செய்யணும்? நம்ம தெய்வத்தினுடைய செயலை நினைத்து நினைத்து நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்களில் ஊற்று பெருகி பெருகி அந்த ஆனந்த பாஸ்பம் நம்ம கிட்ட இருந்து வரணும். தெய்வம் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. டேய், என்னுடைய பாட்டை நினைச்சு ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வடிடா போதும், அதுதான்டா நீ எனக்கு கொடுக்குற காணிக்கை அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. என்னுடைய ஐயன் எமக்கு செஞ்சதை நினைத்த மாத்திரத்திலேயே கண் கலங்கும், அதன் முன் இதயம் கலங்கும். ஆதிமான்மயத்துல கொடுக்குறாங்க. கண் கலங்கும், அதன் முன் இதயம் கலங்கும். அப்ப நமக்கு இதயம் கலங்காதது காரணம் கல்லா இருக்கு. அது மெழுகா மாறணும், உருகணும். அப்படி உருகத்துக்கு உண்டான வழிதான் இந்த பேச்சு. இதை சிறிது கேட்கும் பொழுது, உள்வாங்கி வைக்கும் பொழுது, தெய்வம் நமக்காக இந்த வசந்த காலத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களே, எந்த பாடும் இல்லாம இனாமா நம்மளை கொண்டு போய் அந்த சொர்க்கபதி வாழ்வில, அந்த பரமபத வாழ்வுல, அந்த மெகராஜ் வாழ்வுல, அந்த பரமண்டல வாழ்வுல கொண்டு போய் சேர்க்கிறாங்களே, நம்ம எந்த பாடும் படலையே. அப்போ இது எப்பேற்பட்ட வசந்த காலம் அப்படின்னு நினைத்தால் ஒழிய இதனுடைய உன்னதம் நமக்கு தெரிய வராது. அந்த அதிமகோன்னத வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாகில்
அவன் யமன் அணுகா வெற்றி மேடு ஏறியே தீர்வான். கன்ஃபார்ம் பண்றாங்க, உறுதி அளிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கண்டிப்பா நம்மளால ஏற முடியாது. ஒரு 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 கிக் அடிக்கிறாங்க தெய்வம், நம்ம போய் அங்க விழுந்துடும். அதையும் ஆதிமான்மியத்துல குறிப்பிடுறாங்க. இதே பாட்டுக்கு முன்னாடி வளைக்க நம்மளை இழுக்கிறாங்க தெய்வம். வளைக்க இழுக்க வளைக்க இழைக்க பறிப்புமாக பறிப்புமாக வள்ளாளர் முன்னோ பின்னுமாய் தள்ளி. வளைக்க இழுப்பும் பறிப்புமாக வள்ளாளர் முன்னும் பின்னுமாய் தள்ளி. தள்ளி என்ன செய்யறாங்க? தர தர நான் கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. தள்ளி தர தர வென்றீழுக்க வென்றீழுக்க. நம்ம என்னடா இழுக்கிறாங்களே, நமக்கு என்னன்னா தட்டு தடுமாறி எவிழிக்க வேத சபுக்கையினால் வரிந்து நால்வரிந்து வீதி முச்சந்திக்கு கொண்டு வந்து. வீதி முச்சந்தினா 3 இடம் கொடுங்க, அந்த இடம் அல்ல, அது நமக்குள்ளவும் இருக்கு. அந்த இடத்துல என்ன செய்யறாரு? முச்சந்தி தனிலே வைத்தார் மூச்சுமார் வந்து கூடும் நிச்சய சபை கூட்டத்தில் நடுவினில் கிடத்தி நெஞ்சில் பிச்சுவா கொண்டு கீறி பிளந்து பித்தெடுத்து வாயை பிளந்து பித்தெடுத்து வாயை தைத்துமே வடுவும் காணா சாதகம் செய்திட்டாரு. அகத்துல சாகடிச்சிட்டாங்க நம்மள. அதனாலதான் தெய்வத்தை இவங்க பரமகுரு அப்படின்னு நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கையை நமக்குள்ள தெய்வம் ஏற்படுத்தினாங்க. அப்படி ஏற்படுத்துறதுக்கு அவங்க என்ன பாடுபட்டாங்க தெரியுமா? ஒரு தலையை சேர்ப்பதற்கு என்னுடைய ஈரல்ல தமறு விழுந்ததுடா. ஏன் தமறு விழுது? குழிப்புண்ணுன்னு சொல்றோம்ல, அது விழுமா. ஏன் அப்படின்னா பேசி 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 தேகத்தினுடைய உஷ்ணம் அதிகமாயிடும், குடல் கருகிடும். குடல் கருகிடுச்சுன்றத தெரிவிக்கிறதுக்காக தான் வாயில புண்ணு வந்துடும். அப்போ ஒரு தலையை சேர்க்கறதுக்கு என்னுடைய ஈரல்ல தமறு விழுந்ததுன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்கன்னா, நம்ம பேர்ல அவங்க எவ்வளவு கருணை வைத்து பேசினால் எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வகையில இவனுக்கு திணிச்சிருவோமே இந்த மெய்யை. ஏன் வந்து எரிநரகம் வலுவாய் பிடித்திடுமே, தாங்க மாட்டானே, செக்கில போட்டு ஆட்டுவானே, எண்ணெய் கொப்பரை தூக்கி போடுவானே, மலத்தை திங்க விடுவானே, பூரான் செய்யான் பாம்பு நட்டுவாக்களை விட்டு கடிக்க விடுவானே, உடல் பூரா புண்ணா போயிடுமே, அந்த நரக தேகத்துக்கு இவன் அடையலாமா அப்படிங்கிற பேரிரக்கம். அந்த பேரிரக்கத்தினாலதான் நம் முகம் பார்த்து பேசினாங்க. இன்னொரு இடத்துல பேசுறாங்க, இவன் முகம் பார்த்து பேசுறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். ஏன்? விடியா மூஞ்சி. விடியா மூஞ்சி. ஒருத்தனை திட்டுவான், இவன் எங்க போனாலும் விடியாதியா. அப்போ விடியணும் விடியணும். என்ன விடியணுங்கிறது அது இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசுவோம். விடிவுங்கிறதுனா என்னங்கிறத பத்தி பேசுவோம். அந்த விடிவை கொடுக்கிறது இந்த வசந்தம். அதுதான் இன்னைக்கு சிறப்பு. அந்த மகோனித வரவை நெட்டுறவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாகில் அவன் யமனனுகா வெற்றி மேடு ஏறியே தீர்வான். உலகத்திலுள்ள சிறப்புகள் அனைத்தும் அந்த தேவயோனியில் வைத்து மறுபிறப்பெய்திய உருவிற்கே சூட்டப் பெறுகிறது. சிறப்புங்கிறது உலகத்துல வச்சு சிறப்பு அப்படின்னா என்ன எடுத்துக்கிறது?
இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து சயின்ஸ்ல பசங்க ஏதாவது வந்து ஒரு ஆர்டிக்கல் ஏதாவது பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அமெரிக்காவில் இருக்கிற இஸ்ரோ அமெரிக்காவில் நாசால கூப்பிடுறானோ அவனை. நாசா ஏன் அப்படின்னா உலகத்திலேயே விஞ்ஞானத்துல முன்னேறி இருக்கிறது அமெரிக்கா நாடு. அந்த அவங்களுடைய அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு பேரு தான் நாசா. அப்ப நாசாவுக்கு போயிட்டா அப்படின்னா ரொம்ப சிறப்பானவன். அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய அளவுல ஒரு பிரதம மந்திரி கூப்பிட்டு பாராட்டுறாருன்னா அது பெரிய விசேஷம். அப்போ இவ்வளோலாம் ஆனாலும் கூட கடைசியில சிறப்படைவானா? அப்ப சிறப்புன்னா என்னன்னு தெரியாம நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா தெய்வம் கூப்பிடுறாங்க, ஏ சிறப்பினுக்குரிய தலையீரே. அப்ப சிறப்பு எங்க இருக்குது? தலையில இருக்குது, சிரசுல இருக்குது. அப்ப உலகத்தில் உள்ள சிறப்புகள் அனைத்தும் அத்தேவயோனியில் வைத்து மறுபிறப்பெய்திய உருவிற்கே சூட்டப்பெறுகிறது என்றால் அதன் உன்னதத்திற்கு ஒப்பு உவமை உண்டா? அதை ஈடுகட்ட முடியுமா? ஜீவப்பிரயாணமானவங்களை பார்க்கிறோமே, அந்த மஞ்சள் பசும் பொன் மேனி மின் வீசுதே, அது அல்லவா சிறப்பு? அப்படியே உட்கார வச்சு சட்டையை கட்டுறோமே அடக்கமானவருக்கு, சட்டையை கட்டும் போது கையெல்லாம் அப்படியே தோண்டு போய் கொடுக்குறாரு, எந்த கட்டிக்குங்க அப்படின்னு. விரைச்சிக்கலையே, அது அல்லவா சிறப்பு? மெய்வழி கருப்பையா தேவர் அவர்களே, உங்களுக்கு ஆண்டவருடைய சங்கத்தில் காஷாய தீர்த்தம் வந்திருக்கிறது அப்படின்னு கொடுத்தா கடகடன் குடிச்சாரே, அது அல்லவா சிறப்பு? இந்த சிறப்பை நாம் பெறணுங்கிறதுக்காக தான் இப்ப நாம உட்காந்து பேசுறோம். ஏதோ நமக்கு வந்த தெய்வம் அப்படின்னு ஒரு புகை போல நம்ம கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சு நம்ம வந்து அந்த வாசத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அந்த வகையில ஒப்பு உவமை உண்டா? இதுகாலம் நாம் நீ இருக்கும் பூமிக்கு வந்ததால் தானே உனக்கு இந்த தேவ பிறப்பு கிட்டியது. நல்லா சிந்திச்சு பார்க்கணுங்க இந்த இடத்துல. நாம் தெய்வம் நீ இருக்கும் இந்த பூமிக்கு வந்ததால் தானே உனக்கு இந்த தேவ பிறப்பு கிட்டியது. வரவில்லை என்றால் நீசப்பிறவிலேயே இருந்து நீசனாக போக வேண்டியதுதான். இது நம்ம நினைச்சு பார்த்தா பகீர்னு வர வேண்டாமா? ஏன் சர்வ உலகமும் யமன் கை அடக்கம். அந்த யமன் நமது தெய்வமாகிய நம் ஆண்டவர்களின் கையில் அடக்கம் அப்படிங்கிற உண்மையை தெரிந்த மக்கள், காலையில் கூட வாக்கியம் படித்தேன், எங்க உலகத்துல வந்து தீட்டாகி சாகாத ஒரு ஊர் இருக்குதுன்னு காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. எழவே இல்லாத ஊர். அப்போ அந்த மாதிரி ஊர் என்ன ஊர் அப்படின்னா, ஊரான ஊர் இது, உயிர் பயிர் ஏற்றும் ஊர். ஆதியாகமத்துல சொல்றது. அங்கு ஜீவனுக்காக வேண்டி வேதாகமம் சொல்றது என்னன்னா, ஜீவனுக்காக பெயர் எழுத பெறும் தீர்க்க தரிசனம் சொல்லுது. அங்க அந்த வசந்த மேருவாகிய ஆண்டவங்க வருவாங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, நாம் நீ இருக்கும் பூமிக்கு வந்ததால் தானே உனக்கு இந்த தேவ பிறப்பு கிட்டியது. வரவில்லை என்றால் நீசப்பிறவியிலேயே இருந்து நீசனாக போக வேண்டியதுதான். இத்தேவ பிறப்பில் இருந்து வாழ உனக்கு என்ன வேணும்? மகா புத்தி, மகா அறிவு, மகா வைராக்கியம், மகா சுத்தம், மகா மானம் வேண்டும். இல்லை என்றால் உன்னை சூழ்ந்துள்ள பேய் கூட்டங்கள் உன்னை
தன்னுடைய நரக வழிக்கு இழுத்துக்கொண்டே போய்விடும் என்று அந்த வசந்தமாகிய தேவபிரான் ஸ்ரீ வித்துநாயகம் அவர்கள் நம்மிடையே அவதாரம் செய்து தெய்வீகம் என்பது இன்னது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம எல்லோரையும் அவரவருக்கு தகுந்தபடி இறங்கி நின்று அனைத்து கூட்டி பேசி ஆட்படுத்தி அந்நாட்டினருக்குரிய வித்துக்களாக நம்மை ஆக்கி வைத்துள்ளார்கள் என்பதை நாம் மறக்க கூடாது. அதுல கேட்கிறாங்க, அவரவருக்கு தகுந்தபடி இறங்கி நின்று அனைத்து கூட்டி பேசி ஆட்படுத்தி அந்நாட்டினருக்கு வித்தெடுக்கும் அருளாட்சியை நாம் நடத்தி வருகிறோம் அல்லவா? அள்ளிட்டு போ வந்து நம்ம அந்த அருளாட்சி என்கிட்ட இருக்கு, அருள் இருக்கு, நீ அல்லவா? ஆனால் அங்கே அந்த நித்திய நீதி தேகத்திலே இந்த தாயுள்ளத்தின் செயலை காண முடியாது. ஏன்? எத்தனை தப்பு பண்ணாலும் மன்னிச்சுடுறாங்க. ஏன்னா, டேய் நீ இந்த காமப்பிறப்புல பிறந்த உன்னை நான் தேவப்பிறப்புல மாத்தி வச்சேன், ஆனா அது உன்னதத்துல அறியாம இருக்கிறதுனால உப்பு பாண்ட உடல் தானே உன்னோடது, அதனால நீ குற்றம் செய்யதான் தூண்டும். என்ன பண்றது? நான் விட்டுட்டேன்னா உனக்கு நரகம்தான் கதி. அதனால நீ கஷ்டப்படுறத எம்மால் சகிக்க முடியவில்லைன்னு உத்தரவு பண்றாங்க. அப்ப என்ன பெருந்தகை நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற இந்த அன்புக்கு ஈடு ஏதாவது உண்டா? ஆகையினால நாம அடுத்த அந்த வாக்கியத்தில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஆனால் அங்கே அந்த நித்திய நீதி தேகத்திலே இந்த தாயுள்ளத்தின் செயலை காண முடியாது. சர்வமும் நீதிக்கோட்டில் மாறி சத்தியம் ஒன்றே நிலைசாயா கூர்கொண்டு அரசு ஓச்சி நிற்கும். நீ காணும் இந்த தயாமூல தர்ம தேகம் அங்கே இல்லை என்று ஆணித்தரமாக குறிப்பிடுறாங்க அந்த வாக்கியத்தில். இந்த படிக்கு வசந்த ரிஷியாகிய நமது தெய்வம் நம் எல்லோரையும் இழுத்து அணைத்து கூட்டி பேசி ஆட்படுத்தி மெய்வழி என்ற ஒரு கூடைக்குள்ள எடுத்து போட்டுட்டாங்க. அதுல நாம் எல்லோருமே இருந்து இந்த இன்பத்தை, இந்த செவிச்சுவையை நம்ம அறிவுக்கு எட்டியவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நம்ம வாழற இந்த காலத்துல, இந்த தேசத்துல, இந்த மாநிலத்துல தெய்வம் அவதாரம் பண்ணது நம் எல்லோருக்கும் வசந்த காலம் என்று கூறி, அந்த வசந்த காலத்தை அளித்த எம் பெருமான் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து இந்த பொல்லா பிறப்பினை ஒழித்து வசந்தத்துடன் கலப்போமாக, என்றும் வசந்தமாக இருப்போமாக என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் வசந்தத்துடன் தொடரும் என்று முடித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். முத்திப்பூர்ணம். மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மேராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு.